ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன். நான் உங்கள் கோபிநாத் ராஜா சிங். ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார் எவ்ரி சிட்டிசனுக்கு வந்து சர்டன் ரைட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்ட் 3ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ஆஸ் அன் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி ஆர்டிக்கலை வந்து நம்ம ரொம்ப கிளியராக படிக்கணும். ஏன்னா வந்து இது எவ்ரி சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். ஸோ மெயின்ஸ் கான்செப்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை அனலைஸ் பண்ணி எழுதும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக வந்து வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து நிறையா வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்துறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 12 to 35ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் வந்து இதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்ஏவோட பில் ஆஃப் ரைட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது இந்தியாவோட மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் கண்டெய்ன்ஸ் எ லாங் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் லிஸ்ட் ஆஃப் ஜஸ்டிசபிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு சிட்டிசன்ஸோட உரிமைகள் பறிக்கப்படுதோ அதை வந்து நம்ம கோர்ட்டு மூலிமா திரும்பி பெற முடியும் அப்படின்றது தான் இந்த ஜஸ்டிசபிள் அப்படின்ற வார்த்தை வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரியான ரைட்ஸை வந்து நிறையா வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டாகவே இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் வந்து யூஎஸ்ஏவை கம்பேர் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனால் வந்து கேரண்டி செய்யப்படுது. ஸோ இது யாருக்கு வந்து இந்த கேரண்டியை கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ எல்லா பர்சனுக்கும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் எல்லா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை வழங்குது. ஸோ இதோட மெயினான மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்ரி பர்சனோட ஈக்குவாலிட்டியை வந்து அப்போல்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்து எல்லா பர்சனுமே வந்து டிக்னிஃபைடாக வாழ்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரமோட்ஸ் தி ஐடியா ஆஃப் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டேரியன் டெபாசிட்டிக் ரூலை வந்து ஒரு கண்ட்ரி உள்ளார வரவிடாமல் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ப்ரொடெக்ட்ஸ் தி லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் தி பீப்புள். ஓகேவா? ஸோ ஒரு காமனான சிட்டிசன்ஸோட லிபர்ட்டிஸையும் அவங்களோட ஃப்ரீடமையும் வந்து இது காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிமிட்டேஷனாக வந்து ஆக்ட் ஆகுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்டு லெஜிஸ்லேச்சரோட ஆர்பிட்ரரி லாஸ்க்கும் எக்ஸிக்யூட்டிவோட டைரனி ஆக்ஷனுக்கும் அகெயின்ஸ்டாக வந்து ஒரு லிமிட்டேஷனாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேரியர் மாதிரி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதை ஏன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேரண்டி பண்ணுறது நம்மளோட கான்ஸ்டியூஷன் விச் இஸ் தி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 14லேருந்து 18ல் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 19 to 22ல் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து 23 and 24லையும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படின்றது வந்து 25லேருந்து 28லையும் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் 29 and 30th ஆர்டிக்கலில் அண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 31ல் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றது ஆர்டிக்கல் 32ல் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றக்கூடிய 31st ஆர்டிக்கல் வந்து 44th அமெண்ட்மெண்ட் மூலிமா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபண்டமெண்டல் ரைட் லிஸ்ட்லேருந்து வந்து இதை டெலீட் பண்ணி இதை வந்து ஆர்டிக்கல் 300A அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 12ல் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ 1978க்கு முன்னாடி வரைக்கும் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம், அதாவது 44வது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீகல் ரைட்டாக மாறிடும். ஸோ லீகல் ரைட்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தவிர்க்கப்பட்டால் அதை நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்ம திரும்பி பெற முடியும். ஸோ லீகல் ரைட்டுக்கு இங்கே கேஸ் போட்டாலும் அது திரும்பி கிடைக்கும் அப்படின்ற கூட ஒரு பாசிபிலிட்டி அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான சின்ன டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் 31ல் இருக்கக்கூடிய இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத டெலீட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்ட் 12ல் ஆர்டிக்கல் 300Aல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லீகல் ரைட்டாக கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ மொத்தமாக 7 இருந்தது வந்து இப்போ 6ஆக மாறிடுச்சு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேரண்டி பண்ணுது அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். அண்டு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் அண்ட் லீகல் பர்சன்ஸ்க்கும் சேர்த்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது இது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடைக்கும். ஃபாரினர்ஸ் அண்ட் லீகல் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அப்சல்யூட் கிடையாது, குவாலிஃபைட் தான். ஸோ அதாவது அப்சல்யூட்னா வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அது வந்து எல்லா டைம்லேயும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கிடையாது. ஓகேவா? ஸோ இன் சம் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் ஒரு என்ன பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அது மேலே கொடுக்க முடியும். ஓகேவா? இதுவும் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கப்பட்ட விஷயம்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பட் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ரீசனபிளாக இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கோர்ட்டுக்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ கோர்ட்டு தான் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஒரு கேரண்டியர் மாதிரி அண்டு ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி. ஓகேவா? ஸோ கோர்ட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட லிபர்ட்டிக்கும் ஒரு சோஷியல் கண்ட்ரோலுக்குமான ஒரு கரெக்டான பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட ஆர்பிட்ரரிக்கு ஆக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு தனிப்பட்ட பர்சன் மேலே ஆர்பிட்ரரியாக வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்து வச்சுருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது நாட் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்டேட், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலோட ஆக்ஷனையும் வந்து லிமிட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இந்த இடத்துல வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட ரைட்டை ஸ்டேட் மட்டும் கிடையாது, இன்னொரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலும் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சிலதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது என்ன நெகட்டிவ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எதை குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட அத்தாரிட்டி மேலே வைக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நெகட்டிவாக பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்சன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்டிசபிள். ஸோ ஜஸ்டிசபிள் அப்படின்னா என்னென்னா இன்கேஸ் ஒரு தனிப்பட்ட பர்சனோட உரிமைகள் பறிக்கப்பட்டால் ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கோர்ட்டில் கேஸ் போட்டு அவரோட உரிமையை திருப்பி பெற முடியும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபெண்டட் அண்ட் கேரண்டீட் பை தி சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கேரண்டி பண்ணக்கூடிய வேலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு முக்கியமான பங்கீடு இருக்குது அதில். ஓகேவா? ஸோ ஒரு உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹைகோர்ட்டோட அப்பீலும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போடக்கூடிய பவர் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலிமா ஒரு காமன் பீப்புளுக்கு கொடுத்துருக்கு.
அண்டு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் நாட் சாக்ரோசாங்க்ட் அண்ட் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து பெர்மனண்ட்டான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதை அவ்வளோ ஈஸியாகவும் வந்து உடச்சிட முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் நினைத்தால் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை கர்டைலோ இல்லை ரிப்பீலோ பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அது எது மூலியமாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா மட்டுமே பண்ண முடியும். எந்த ஒரு ஆர்டினரி ஆக்ட் மூலியமாகவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து இந்த இடத்துல வந்து எந்த விதத்துலேயும் வந்து மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம ப்ரியாம்பிளில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியாவில் வந்து இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு கட்டமைப்பு ஒன்று கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த இதை வந்து என்ன பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள், அந்த இதை வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை பாதிக்கிற மாதிரி வந்து பார்லிமெண்ட் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டுமே பண்ணிடக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் செய்ய முடியும். ஸோ என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து சஸ்பெண்ட் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 அண்ட் 21 இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்டை தவிர எல்லா ரைட்ஸையும் வந்து சஸ்பெண்ட் செய்ய முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எப்பெல்லாம் வந்து வாரோ இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெஷனோ நடக்குதோ அப்போ மட்டும்தான் அந்த ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகும். நான் இன்கேஸ் இந்தியா உள்ளார் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ம்டு ரிபல்லியன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது சஸ்பெண்ட் செய்யப்படாது. ஓகேவா? ஸோ இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றதும் நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31A, 31B அண்ட் 31C மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆப்ரேஷன்ஸை வந்து லிமிட் பண்ண முடியும். ஸோ 31A என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடட் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் 31B பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்க்ளூடட் இன் 9th ஷெட்யூல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 31Cயில் சேவிங் ஆஃப் லாஸ் கிவிங் எஃபெக்ட் டு சர்டைன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மூணு ஆர்டிக்கலும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து லிமிட் செய்யப்படும். அண்டு அதே மாதிரி பார்லிமெண்ட் நினைத்தால், அதாவது ஆர்டிகல் 33 ஒரு விஷயம் இருக்கும், பார்லிமெண்ட் நினைச்சா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அப்புறம் அதே மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், அப்புறம் இல்லைனா போலீஸ் ஃபோர்ஸஸ் அவங்களோட வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரோகேட் பண்ண முடியும். ஸோ இது பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ். ஓகேவா? ஸோ ஏன் இந்த சர்வீசஸ்க்கெலாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்டோ இல்லை அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரோகேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தே ஆர் இன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சீக்ரெட் அண்ட் மெயின்டைன் பண்ண வேண்டிய டியூட்டிஸில் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்து வைக்க முடியும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே மார்ஷியல் லா மூலியமாகவும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மார்ஷியல் லா அப்படின்றது நத்திங் பட் மிலிட்ரி ரூல். ஸோ இதை வந்து ஆர்டிகல் 34 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சிலேருந்து டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ ஆர்டிகல் 34 அதாவது மிலிட்ரி ரூல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஒரு சர்வீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு காமன் பீப்புள் மேலேயும் வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து தவிர்க்க முடியும், அதாவது வந்து தடை செய்ய முடியும். ஸோ லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி செல்ஃப் எக்ஸிக்யூட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஸ்டேட் வந்து எந்த விதமான ஒரு ஆக்ட் மூலியமாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது பேசிக்கான ஒரு விஷயம், அது எல்லா பீப்புளுக்குமே கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது டைரக்ட்லி செல்ஃப் எக்ஸிக்யூட்ரி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை வந்து ஆர்டிகல் 35 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிகல் 12லேருந்து 35 இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த எல்லாமே வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.
ஸோ ஆர்டிகல் 12ல், அதாவது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 12ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் அப்படின்றக்கூடிய வார்த்தை வந்து ஆர்டிகல் 12ல் வந்து என்னென்னத்தெல்லாம் குறிக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பார்ட் 3ல் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 12 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் அண்டு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவும் குறிக்கிறது, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனையும் வந்து இந்த இடத்துல குறிக்குது. ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்டு லெஜிஸ்லேச்சர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறிக்கிறது. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா லோக்கல் அத்தாரிட்டிஸ் லைக் முனிசிபாலிட்டிஸ், பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸு, ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து ஸ்டேட் அப்படின்ற ஒரே வார்த்தையால் தான் குறிக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் ஸ்டாட்யூட்டரி, நான் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிஸ். ஓகேவா? ஸோ ஈவன் லைக் எல்ஐசி, ஓஎன்ஜிசி, செயில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அப்படின்ற ஒரு வார்த்தையால் வந்து நம்மளோட ஆர்டிகல் 12 வந்து குறிக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து வைடர் சென்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் அண்ட் அந்த ஏஜென்சிஸோட ஆக்ஷன்ஸை தான் வந்து நம்ம கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியும். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் வந்து கேசஸ் போட முடியும். அதாவது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மேலே மட்டும்தான் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுதுன்னு சொல்லி கேஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை. ஸோ இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் பாடி இல்லைனா ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி வந்து ஸ்டேட்டுக்காக ஒர்க் பண்ணதோ இல்லை வந்து ஸ்டேட்டோட என்ன விஷயத்தில் இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்களும் ஒரு ஆர்டிகல் 12ன்ற அந்த ஸ்டேட் அப்படின்ற வார்த்தைக்குள்ளார தான் வருவாங்க. ஸோ அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு பர்சனோட ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டால் அப்போ அவங்க மேலேயும் வந்து ஒரு கேஸ் போட முடியும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 13. ஸோ ஆர்டிகல் 13 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன டெரோகேட் பண்ணுதோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து எதெல்லாம் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம முன்னாடி வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பற்றி படிச்சிருப்போம். ஸோ அந்த டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவை ஆர்டிகல் 13 இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ரெசிவாக ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு லாவை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய பவரை வந்து யார்கிட்ட வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டையும் ஹை கோர்ட்டுக்கிட்டையும் கொடுத்துருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32 மூலியமாக வந்து அந்த பவரை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226 மூலிமா அந்த பவரை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆர்டிகல் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் ஒரு லாவை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ என்ன கிரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இது வயலேட் பண்ணுது அப்படின்ற கிரவுண்டில் வந்து ஒரு லாவை அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல ஆர்டிகல் 13ல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய லா அப்படின்றது எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோ எனாக்ட் பண்ண பெர்மனண்ட் லா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல லா அப்படின்ற வார்த்தையில் வரும். அதே மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் மூலியமாவோ இல்லை ஒரு டெம்பரரி லாஸ், அதாவது லைக் ஆர்டினன்ஸ் மூலியமாக போடப்பட்ட அந்த டெம்பரரி லாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாவாக கன்சிடர் பண்ணப்படுது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கீழே வருது. ஸோ ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேஷன் லைக் ஒரு பைலாவாக இருக்கட்டும், ஒரு ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே ஸ்டாட்யூட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி நான் லெஜிஸ்லேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் லா, ஸோ லெஜிஸ்லேஷன் மூலியமாக கொண்டு வரப்படாத லாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து இந்த இடத்துல லா அப்படின்ற ஒரு வார்த்தையில் கொண்டு வந்து சேர்க்கப்படுது. ஸோ அதாவது ஆர்டிகல் 13ல் இது எல்லாமே கவர் செய்யப்படுது அப்படின்றத நம்மளோட கான்ஸ்டியூஷன் தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு லெஜிஸ்லேஷன் மூலிமா உருவாக்கப்பட்ட சட்டம் மட்டும் கிடையாது, ஒரு ஆர்டினரியாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மூலிமா உருவாக்கப்பட்ட ஒரு ரூலாக இருந்தாலும் சரி, அதையும் நம்ம கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியும் இஃப் இட் வயலேட்ஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் எ காமன் பர்சன் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு லா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இது மூலிமா சில கேசஸ் மூலிமா சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி கேஸ் மூலிமா, அதாவது 1973 வந்து கேசவானந்த பாரதி கேஸ் நடக்குது. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டையும் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. எப்போ அப்படின்னா, அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை மாற்ற நினைத்தால் அப்போ வந்து அது மேலே நம்ம, அதாவது அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மேலேயும் நம்ம கேஸ் போடலாம் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இந்த இடத்துல சொல்லுது. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆர்டிக்கல் நம்மள எவ்ரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லைக் ஃப்ரம் ரைட் டு ஈக்குவாலிட்டிலேருந்து ஒரு ரைட்டாக வந்து நம்ம எவ்ரி வீடியோஸில் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா வந்து என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை வந்து எதர் உங்களுக்கு வந்து சேட் மூலியமாகவே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.